வணக்கம். குடும்பம் அது எப்படி இருக்கணும், செயல் பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு வீட்டில் ஒரு அம்மா வெளியில் போகிறாங்க, போகும்போது மருமகள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, ஏம்மா போயிட்டு வரேன்ட்டு. பையன் ரூம்ல எடுத்து முடியாத மனைவிட்ட கத்துறான், என்ன அம்மா வெறும் வயிற்றுல அனுப்பிட்ட, உங்க பசி தாங்க மாட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களே அப்படின்ட்டு. ஏங்க சத்தம் போடுறீங்க, இவன் சத்தம் போட்டிருக்கான் வேமா, ஏங்க சத்தம் போடுறீங்க, டாக்டர் தான் வெறும் வயிற்றுல வர சொல்லியிருக்காங்க, எதை செக்அப் பண்ணணுமா, அதுக்காண்டி தான் சாப்பிடாம போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடியே ஓடுறான் அம்மாவிட்ட போயிட்டு, அம்மா இருமா இட்லி வாங்கிட்டு வரேன், கொண்டு போ, செக்கப் முடிஞ்சப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு வா அப்படின்ட்டு. இல்லப்பா, ஏற்கனவே உன் மனைவி எனக்கு இட்லி கட்டி கொடுத்துட்டா, டிஃபன் பாக்ஸில் பையில வச்சிருக்கேன், அப்புறம் அந்த இட்லியை நான் என்ன பண்றது, பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்ததையும் அந்த புரிதல் இருக்கணும், அந்த மருமகளுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு, செஞ்சாங்க. அப்புறம் அப்படியே அந்த மன்னிப்பு கேட்கறான், மன்னிச்சுக்க நான் தெரியாம அவனை திட்டேன் அப்படின்னு. இதனால ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க விடுங்க அப்படின்னாங்க. இப்படி இருந்ததுன்னா குடும்பம் நல்ல விதத்துல சுழலும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நன்றி.